வழக்கம் போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை குளம் காக்கும் அமைப்பு சார்பாக இன்றைக்கி சங்கமாங்குளத்தில் பனை எடுத்து வைக்கிற நிகழ்வு நடந்துச்சு. உண்மையாகவே இன்றைக்கி இந்த குளிர் காலத்தில் எல்லாம் 3 பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி ஒரு சுகமாக இருக்கும். இதை தாண்டி நம்ம டீமில் இருக்கிற இளைஞர்கள் அது குறிப்பாக பாருங்கள், இந்த குட்டி தம்பிங்க பாருங்க, காலேஜ் பையன் ஓடி வந்திருக்கான். தங்க வாழ்க வளமுடன், இவனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன் சாமி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி அங்கே ஒரு தம்பி, 2 பேருமே இன்ஜினியரு. இப்போவே இந்த காலத்தில் இப்படியான இளைஞர்கள் தான் நமக்கு வேணுங்க நம்ம நாட்டில். எங்கேருந்துங்க? போத்தம்பாளையத்துலேருந்து வர்றாங்க. போத்தம்பாளையத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே வரும். காலையில் எழுந்திரிச்சு இங்கே 6:30 மணிக்கு ஆளாக நிற்கிறாங்க. இப்படியான இளைஞர்கள் தான் நம்ம நாட்டுக்கு வேணும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தருக்கும் சமூக பொறுப்பு வேணுங்க. ஏன்னா கழிவுகள்னாலேயோ இல்லை மாசு அதனாலேயோ நிறைய துன்பங்கள் வருது. இது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி காலைல வேர்வை வரக்கு காலையில் இன்றைக்கி 7 மணிக்கு எல்லாத்துக்கும் வேர்வை வந்துருச்சு. இந்த குளிரில் இவ்வளோ வேர்வை வருதுன்னா எவ்வளோ சிறப்பு. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கோடி கோடி வாழ்த்துக்கள். நம்மோட டீமில் இணையணுன்னா வாங்க. எல்லாம் பாதி பேர் வேலை செய்வாங்க, பாதி பேர் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் எல்லாம் இருக்காது. அவசியம் நீங்கள் எல்லோரும் வரணும். பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். பாருங்கள், அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லா பனையும் பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பனை நமக்கு துணை. நம்ம நாட்டுடைய பெருமையே பனை தான். இலங்கை போன்ற நாடுகளில் தேசிய மரமே பனை மரம் தான். அப்படிப்பட்ட பனைமரம் நம்ம ஏற்கனவே சொன்னதா, ஒரு ஊர் பனைக்குள்ளே இருக்கணும். வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி பனைக்குள்ளே ஒரு ஊர் இருந்துன்னா நல்லாயிருக்கும். பனையூர்னு பேர் இருக்குது, பனங்குளம்னு இருக்குது, பனைமரத்து பட்டின்னு இருக்குது. இப்படி பேர் ஊரினுடைய பேர்லலாம் பனை இருக்குது. ஆனால் ஊரில் இருக்கான்னா ஒரு கேள்வி இருக்குது. இதை மாற்றி இந்த குளத்தவே பனங்குளங்கிற அளவுக்கு வரணும். சங்கமாங்குளம் பனங்குளமாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக செய்வோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். வாழ்க வளமுடன். நன்றி.